ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்து பாண்டியன். இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போற இந்த சம்பவம் உங்க வாழ்நாளிலே இந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த சம்பவத்தை நான் தனியா உட்கார்ந்து படிக்கும்போது எனக்கே அள்ளு விட்டுருச்சு. ஒரு மனிதனோட வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குமான்னு எனக்கே பயங்கர சாக்கா இருந்துச்சு. 2020ஆம் ஆண்டு சென்னை அசோக் நகர் பகுதியை சேர்ந்த 2 இளைஞர்கள் நள்ளிரவு நேரத்துல அசோக் நகர் பேய் பங்களாவை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போயிருக்காங்க. அப்படி அந்த பங்களாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை ஒரு வீடியோவா எடுத்து அவங்க சேனல்ல அப்லோட் பண்ணோம்னா அந்த வீடியோ நல்ல வியூஸ் போய் நிறைய வருமானத்தை எடுத்து கொடுக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக யாருமே நுழையாத அந்த அசோக் நகர் பேய் பங்களாவுக்குள்ள போயிருக்காங்க. அப்படி பங்களாவுக்குள்ள போன அந்த இளைஞர்களுக்கு அங்க இருந்த ஆன்மா என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துச்சு, மேலும் அந்த இளைஞர்கள் அங்கிருந்து உயிரோட தப்பிச்சாங்களா இல்ல அந்த ஆன்மாவால பழிவாங்கப்பட்டாங்களாங்கிற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2020ஆம் ஆண்டு சென்னை அசோக் நகர் பகுதியை சேர்ந்த மாதேஷ் மற்றும் கிருபாகரனுக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை மாதேஷ்ன்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணி இருக்காரு. இந்த சம்பவம் நடக்கும்போது மாதேஷுக்கும் கிருபாகரனுக்கும் ஒரு 22 வயது இருக்குமா. இந்த மாதேஷோட வீட்டுல இருந்து 2 தெரு தள்ளி தான் கிருபாகரனோட வீடு இருந்திருக்கு. 2 பேரும் ஒரே காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு 2 வருஷமா வேலை கிடைக்காம வேலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. மாதேஷோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க, அதாவது மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. மாதேஷோட அப்பா ஆட்டோ டிரைவரா ஆட்டோ ஓட்டிட்டு வந்திருக்காரு. அவர் சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மாதேஷ் கிட்ட உன்னைய கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சேன், எப்படா உனக்கு வேலை கிடைக்கும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாராம். மாதேஷும் நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷனு இன்டர்வியூக்கெல்லாம் போய்கிட்டு தான் வந்திருந்தாரு. ஆனாலும் அவருக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கு. இங்க கிருபாகரனோட வீட்டுல அவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் ரிட்டையர்டு டீச்சர். அவருக்கு வர்ற பென்ஷன் பணத்துல தான் அவரோட ஃபேமிலியே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அவரும் கிருபாகரன் கிட்ட ஏதாவது வேலைக்கு போலாம்லடான்னு அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பாராம். பெற்றோர்கள் இந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கனால படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காம இருந்தாலும் கிடைக்கிற வேலையை செய்யலாம்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு கார்மெண்ட்ஸ்ல குவாலிட்டி கண்ட்ரோலரா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அந்த நிறுவனத்துல இவங்களுக்கு சம்பளம் என்னமோ கம்மி தான், ஆனா பெற்றோர்கள் திட்டுற திட்டுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சிருந்தாங்க. அப்படித்தான் இவங்களோட வாழ்க்கை ஒன்னா சேர்ந்து வேலைக்கு போறது, ஒன்னா வீட்டுக்கு வர்றதுன்னு சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில தான் அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கியிருக்காங்க. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் சேர்ந்து ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டு வர்றத வாடிக்கையா வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு நாள் இவங்க வேலை முடிஞ்சு டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மாதேஷ் தன்னோட மொபைல்ல யூடியூப் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் அவர் கண்ணுல முதல் முறையா ஒரு விஷயம் பட்டிருக்கு. கோஸ்ட் ஹண்டிங்னு ஒரு இங்கிலீஷ் யூடியூப் சேனலை பார்த்திருக்காரு. அந்த வீடியோல ஒரு நபர் அபாண்டன் பில்டிங்குள்ள போய் கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவுக்கு வியூஸ் பயங்கரமா போயிருந்திருக்கு. அதை பார்த்த மாதேஷுக்கு சட்டுன்னு ஒரு ஐடியா தோன்றி இருக்கு. நாமளும் இதே மாதிரி ஒரு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் சேனல் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. உடனே கிருபாவை கூப்பிட்டு அந்த சேனலை காட்டி இருக்காரு. டே மச்சான், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம்டா, பயங்கர ரீச் கிடைக்கும்டான்னு சொல்லியிருக்காரு. இதை மட்டும் நம்ம சரியா சக்சஸ் பண்ணியாச்சுன்னா பெரிய செலிபிரிட்டி ஆயிரலாம்டான்னு சொல்லியிருக்காரு. மாதேஷ் இந்த மாதிரி சொன்னதும் கிருபாவுக்கும் ஒரு வித ஆசை ஏற்பட்டிருந்திருக்கு. உடனே கிருபா, டே மச்சான், சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும்டா, அதுக்கெல்லாம் என்னடா பண்றதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மாதேஷ்,
டேய் இந்த மாசத்துல இருந்து நம்ம 2 பேரோட சம்பளத்தையும் சேர்த்து வைக்கலாம்டா. சரியா ஒரு 4 மாசம் கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டை சேர்த்தோம்னா ஈஸியா அந்த பொருள் எல்லாம் வாங்கிடலாம்டான்னு சொல்லியிருக்காரு. மாதேஷ் சொன்ன மாதிரியே இவங்க 2 பேரும் 4 மாசத்துக்கு அந்த சம்பளத்தை சேர்த்து வச்சிருந்திருக்காங்க. அந்த அமௌண்ட்ல அவங்க சேனலுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் சொந்தமா வாங்கி இருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்க பெற்றோர்கிட்ட எல்லாம் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு யூடியூப்ல சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன அபாண்டன் பிளேஸ்க்குலாம் போய் வீடியோ எடுத்து போட்டிருந்திருக்காங்க. அவங்க என்னதான் வீடியோ எடுத்து போட்டாலும் வியூஸ் சரியாகவே போல. 20 வீடியோக்கு மேல போட்டும் அந்த சேனல்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம இருந்திருக்கு. இதனாலவே அவங்க 2 பேரும் ரொம்பவே மனமுடைஞ்சு கவலையான முகத்தோட டீ சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ கிருபா என்ன சொல்றாருன்னா, என்னடா மாப்பிள்ள இவ்வளவு செலவு பண்ணி ஆரம்பிச்சோம், எந்த ஒரு குரோத்துமே இல்லாம இருக்கேன்னு ரொம்பவே கவலையோட பேசி இருந்திருக்காரு. அதுக்கு மாதேஷ், ஆமடா கிருபா எனக்கும் அதே யோசனையா தாண்டா ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த டீ கடையோட ஆப்போசிட்ல அந்த அசோக் நகர் பேய் பங்களா கண்ணில் தட்டுப்பட்டிருக்கு. அதை பார்த்த மாதேஷ், டே மச்சான் நல்ல ஐடியா ஒன்று கிடைச்சிருக்குடான்னு கத்தி இருக்காரு. அதுக்கு கிருபா, டேய் ரொம்ப சாக்காகாம என்ன விஷயம் சொல்லி தொலைடான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மாதேஷ், டே மச்சான் நாமளும் சின்ன வயசுல இருந்து இந்த பங்களாவை பேய் பங்களான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உள்ள என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? பல வருஷமா இந்த பங்களாக்குள்ள யாருமே தங்கறதுல பாலடைஞ்ச நிலையில பூட்டியே தான் கிடக்கு. இன்னைக்கு நைட்டு அந்த பங்களாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்டான்னு சொல்லியிருக்காரு. அப்படி அந்த பங்களாவை மட்டும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம சேனல்ல போட்டாச்சுன்னா வியூஸ் பிச்சுக்குண்டான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கிருபா, நல்ல ஐடியா தான்டா மச்சான், ஆனா அந்த வீடு யாரோடது? உள்ள போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணா ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஹவுஸ் ஓனர் யாரு? ஹவுஸ் ஓனர் எங்க இருக்காங்க? இதெல்லாம் தெரியாம எடுத்தோம் கவுத்தோம்னு வீட்டுக்குள்ள நுழைய முடியாதுறான்னு சொல்லியிருக்காரு. அந்த பங்களாவோட ப்ராப்பர் ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிட்டு தான் வீடியோ எடுக்கிறத பத்தியே யோசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மாதேஷ், சரிடா மச்சான் இப்பவே இந்த பங்களாவை பத்தி நல்லா தெரிஞ்ச ஆளுகிட்ட விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பங்களாவுக்கு பக்கத்துல போயிருக்காங்க. அந்த பில்டிங்க்கு முன்னாடி ஒரு பெரியவர் நடமாடும் அயனிங் ஷாப் வச்சிருந்தாரு. அதாவது தள்ளு வண்டியில அந்த ஏரியா மக்களுக்கு இஸ்திரி போட்டு கொடுத்திருந்திருக்காரு. அவர்கிட்ட போய், ஐயா இந்த பங்களா யாரோடது? அவங்க இப்ப எங்க இருக்காங்க? எதுக்காக இந்த பங்களா பல வருஷமா பூட்டி கிடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பெரியவர், தம்பி நீங்க 2 பேரும் யாரு? ஊருக்கு புதுசா? எதுக்காக இந்த பங்களாவை பத்தி விசாரிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மாதேஷ், ஐயா நாங்களும் இதே பகுதியை சேர்ந்தவங்க தான். எங்க வீடு இங்க இருந்து பக்கத்துல 2 தெருவை தாண்டி தான் இருக்கு. நாங்க சின்ன வயசுல இருந்தே இந்த பங்களாவை பார்த்திருக்கோம். ஆனா இதோட வரலாறு என்னன்றது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பெரியவர், தம்பி அசோக் நகர்ல இந்த பங்களா தான் ஒரு காலத்துல மிகப்பெரிய பங்களான்னு பேர் வாங்குச்சு. யாருக்காவது வழி சொல்லணும்னா கூட இந்த பங்களாவை லேண்ட்மார்க்கா சொல்லித்தான் வழியே சொல்லுவாங்க. இந்த பங்களாவோட ஓனர் பேரு சரவணன், மிகப்பெரிய பணக்காரர். இவங்க என்னதான் வசதியா இருந்தாலும் அவங்களுக்குன்னு சொல்லிக்க குழந்தை குட்டி எதுவுமே இல்ல. இவங்க வீட்டுல அன்பரசின்னு ஒரு பொண்ணு வீட்டு வேலைகள் சமையல்னு பார்த்துக்கிட்டு இவங்களோட தங்கி இருந்திருக்கு. இந்த வீட்டோட ஓனர் சரவணன் எம்ஜிஆர் ஐயா பீரியட்ல கனிம வளத்துறை அதிகாரியா வேலை பார்த்துட்டு வந்தாரு. பிறகு ரிட்டையர்ட் ஆகி வீட்டிலே ஓய்வுல இருந்திருக்காரு. சரியா 2008ஆம் வருடம் இவங்களோட குடும்பத்தை ஒரு 4 பேர் நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. நள்ளிரவு நேரத்துல அவங்க வீட்டுக்குள்ள பூந்து சரவணன், கஸ்தூரி, அன்பரசி இவங்க 3 பேர்த்தையும் கழுத்தறுத்து கொலை செஞ்சிருக்காங்க. அவங்கள கொலை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுல இருந்த பணம், நகை இதுகளெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த கொலை சம்பவம் மொத்த தமிழ்நாட்டையே ஒரு உழுக்குச்சு. அதற்கு பிறகு சிபிசிஐடி போலீஸ் அந்த 4 கொலையாளிகளையும் கைது பண்ணாங்க. 2008ஆம் வருஷத்துல இருந்து பல வருடங்களா இந்த பங்களா பாலடைஞ்ச நிலைமையில பூட்டியே தான் கிடக்கு. இப்ப வரைக்கும் அவங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு கூட யாருமே இந்த பக்கம் வரலன்னு சொல்லியிருக்காரு. அப்போ மாதேஷ் அவர்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, வேற ஒன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு இங்க பேய் பயம்லாம் இல்லையாயான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இரவு நேரங்கள்ல இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்கும். சில நேரங்கள்ல அது அழுகிற மாதிரி கேட்கும், சில நேரங்கள்ல சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி கேட்கும். இந்த ஏரியா மக்களே இரவு நேரத்துல இந்த பக்கம் வர்றதுக்கு பயப்படுவாங்க. நானே பலமுறை இந்த பங்களாக்குள்ள விசித்திரமான சத்தங்களை கேட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பெரியவர் சொன்ன விஷயத்தை கேட்டு மாதேஷுக்கும் கிருபாவுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருந்திருக்கு. அந்த பெரியவர்கிட்ட, சரிங்கய்யா சும்மா தான் கேட்டோம், நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. அப்படி இவங்க கிளம்பி வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து உட்காந்துருக்காங்க.
அப்போ மாதேஷ் என்ன சொல்றாருன்னா, டே மச்சான், நம்ம சேனலோட அடுத்த டார்கெட் அந்த அசோக் நகர் பேய் பங்களா தான்டான்னு சொல்லியிருக்காரு. யாருமே இது வரைக்கும் உள்ள போகாத அந்த பேய் பங்களாவுக்குள்ள போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டோம்னா நம்ம சேனல் பயங்கர growth ஆயிருண்டான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கிருபா, அதெல்லாம் சரிமச்சி, அந்த பெரியவர் அந்த பங்களாவுக்குள்ள உண்மையிலே பேய் இருக்குன்னு சொல்றாரு, அப்படி இருக்கும்போது நாம எப்படிடா வீடியோ எடுத்துட்டு வர்றதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மீறி நம்ம உள்ள போய் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மாதேஷ் என்ன சொல்றாருன்னா, டேய், அது எல்லாராலையும் கட்டிவிடப்பட்ட கட்டுக்கதையா இருக்கும்டா. எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்காம அது உண்மைன்னு நம்ப முடியாதுடா. நான் முடிவு பண்ணிட்டேன், நாம இன்னைக்கு நைட்டு அந்த பங்களாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. கிருபாவும் அரை மனசோட சம்மதிச்சிருக்காரு. அன்று இரவு 10 மணி அளவுல 2 பேரும் இரவு உணவெல்லாம் முடிச்சிட்டு வீடியோ ஷூட்டிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா அந்த பங்களா இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்காங்க. அது ஒரு மெயின் ரோடு. இன்னும் போக்குவரத்து குறையாம மக்கள் நடமாட்டம் அதிகமா இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் அந்த பங்களாவோட வாசல்ல ரொம்ப நேரம் நின்று இருந்திருக்காங்க. உடனே மாதேஷ், டே கிருபா, வாடா போய் டீ சாப்பிட்டு வரலாம், ஆளுக நடமாட்டம் குறைஞ்சதுக்கு பிறகு பங்களாக்குள்ள போலாண்டான்னு சொல்லியிருக்காரு. இவங்க போய் டீ கடையில டீ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மணியை பாக்குறாங்க, நேரம் 11:30 தாண்டி இருந்துச்சு. மச்சான், இதுதான்டா சரியான நேரம், இப்ப கிளம்புனோம்னா சரியா இருக்குன்னு மாதேஷ் சொன்னதும் மாதேஷும் கிருபாவும் அந்த அசோக் நகர் அபாண்டன் பில்டிங்க்கு போயிருக்காங்க. இப்போ ரோட்ல ஒரு ஈ காக்கா கூட இல்ல, கம்ப்ளீட்டா ஊரே அடங்கி இருந்துச்சு. மாதேஷ் அந்த பங்களாவோட மெயின் கேட்டு கிட்ட போய் நின்று பார்த்துருந்துருக்காரு. உள்ள பழைய விண்டேஜ் கார் ஒன்று தூசி படிஞ்சு நின்று இருந்திருக்கு. அந்த கேட்டுக்கு பக்கத்துல நின்று பார்த்த மாதேஷ், டே மச்சான், கேட்டு வழியா உள்ள போக முடியாது, சைட்ல இருக்கிற காம்பவுண்ட் செவுத்து பக்கம் தான் குதிச்சு போக முடியும்னு சொல்லிட்டு கிருபாவை அந்த காம்பவுண்ட் செவுத்து பக்கம் கூட்டிட்டு போயிருக்காரு. முதல்ல மாதேஷ் அந்த காம்பவுண்ட் செவுத்துல ஏறி உள்ள குதிச்சிருந்திருக்காரு. அந்த காம்பவுண்டுக்குள்ள முட்செடிகள், புதர், மரங்கள்லாம் அடர்ந்து யாருமே பயன்படுத்தாம தூந்து போய் கிடந்திருக்கு. இப்போ வெளியில நின்றிருந்த கிருபாகரன் கிட்ட, டேய், ஏறி உள்ள வாடான்னு மாதேஷ் சத்தம் போட்டதும் கிருபாவும் அந்த செவுரை தாண்டி குதிச்சு உள்ள வந்திருக்காரு. கிருபா உள்ள வந்ததும் மாதேஷ் அவரோட கேமராவை ஆன் பண்ணிட்டு டார்ச் லைட் ஆன் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இரவு நேரத்துல அந்த பில்டிங் பக்கத்துல போய் நின்று பார்க்கும்போது அந்த பில்டிங்கோட அப்பியரன்ஸ் பயங்கர மிரட்டலா இருந்திருக்கு. அப்போ மாதேஷ் கிருபா கிட்ட, டே மாப்ள, இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்ல நின்று நான் இன்ட்ரோ பேசிட்டு வர்றேன், அதுக்கு பிறகு பில்டிங்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாண்டான்னு சொல்லியிருக்காரு. மாதேஷ் அந்த பில்டிங்கோட மெயின் கேட்டு கிட்ட போய் நின்று, வெல்கம் டு கோஸ்ட் ஹண்டர்ஸ், யாருமே நுழைய முடியாத அசோக் நகர் பேய் வீட்டுக்குள்ள தான் நாம இப்ப இருக்கோம். நாங்க இந்த வீட்டுக்கிட்ட வந்து சரியா 10 நிமிஷம் ஆச்சு, இப்ப வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்யமும் நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள படார்னு கண்ணாடி உடைகிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட மாதேஷும் கிருபாவும் ஒரு நிமிஷம் திடுக்குன்னு பயந்துருக்காங்க. உடனே கிருபா மாதேஷ் கிட்ட, மச்சான், உள்ள யாராவது இருக்காங்களாடா, சத்தம் கேக்குதுடான்னு சொல்லியிருக்காரு. சரியா நம்ம இன்ட்ரோ பேசும்போது கண்ணாடி உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சேடான்னு சொல்லியிருக்காரு. அதான்டா எனக்கும் புரியல. சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, வீடியோ எடுக்கணும்னு வந்தாச்சு, எல்லாத்தையும் சந்திச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. நான் டார்ச் அடிச்சுக்கிட்டே முன்னாடி போறேன், நீ கேமராவை ஆன் பண்ணிட்டு பின்னாடியே வாடான்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு மாதேஷ் அந்த பில்டிங்கோட மெயின் டோரை திறந்திருக்காரு. அந்த டோர் பல வருஷமா பயன்படுத்தாததால பயங்கர டைட்டா இருந்திருக்கு. மாதேஷ் கஷ்டப்பட்டு அந்த டோரை தள்ளி இருந்திருக்காரு. ஒரு ஆள் மட்டும் கிராஸா நுழையிற அளவுக்கு அந்த டோர் திறந்திருந்திருக்கு. இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு லைட் அடிச்சு பார்த்திருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு மக்கி போன வாடை அடிச்சிருக்கு. மேலும் அந்த வீட்டுக்காரங்க பயன்படுத்தின பொருட்கள்லாம் திசைக்கு ஒன்னா செதறி கிடந்திருக்கு. அப்போ மாதேஷ் என்ன சொல்றாருன்னா, அந்த இஸ்திரி வண்டிக்காரர் சொன்ன மாதிரி கொலை நடக்கும்போது இந்த வீட்டுல பொருட்கள் எப்படி செதறி இருந்துச்சோ அதே மாதிரி இப்ப வரைக்கும் கிடக்குன்னு சொல்லியிருக்காரு. அவங்க டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிருந்திருக்காங்க. அங்க பழைய காலத்துல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் செதறி கிடந்திருக்கு. அங்க இருந்த மேஜை மேல பழைய போட்டோ ஆல்பம், ஆடியோ கேசட், வீடியோ கேசட்லாம் போட்டது போட்டபடி அப்படியே கிடந்திருக்கு. கிச்சனுக்குள்ள லைட் அடிச்சு பார்த்திருக்காங்க. அங்க இருந்த சில்வர் பாத்திரங்கள்லாம் பல வருடங்களா உபயோகப்படுத்தாம ஒட்டடை பிடிச்சு தூசி படிஞ்சு கிடந்திருக்கு. இவங்க 2 பேரும் பயந்துகிட்டே ஒவ்வொரு அடியா முன் வச்சு போயிருந்திருக்காங்க. அந்த வீட்டை பார்க்கும்போதே தெரியுது மிகப்பெரிய பணக்காரர் செல்வ செழிப்போட வாழ்ந்திருக்காங்கன்னு. என்ன காரணம்னா அந்த வீட்டோட ஆம்பியன்ஸ் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி காட்சி அளிச்சிருக்கு.
அப்படி முன்னாடி போன மாதேஷ் தரையில கடந்த ஒரு போட்டோவை எடுத்து பார்த்திருக்காரு. அதுல இறந்து போன சரவணன் எம்ஜிஆரோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படம் இருந்திருக்கு. உடனே கிருபா அந்த போட்டோவை பார்த்துட்டு இவர் தான் இந்த வீட்டோட ஓனர்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மாதேஷ், ஆமாடா மச்சான், பார்க்கும்போதே தெரியுது இவர் தான் இந்த வீட்டோட ஓனரா இருப்பாருன்னு பேசிக்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே பக்கத்துல இருந்த ஒரு சின்ன அறைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அந்த அறையோட தரையில யாரோ பிளாக் மேஜிக் பண்ணிட்டு போனது மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த மாதேஷ், டே மச்சான் இங்க பாருடா, நமக்கு முன்னாடியே யாரோ இங்க வந்திருக்காங்கடா, வந்துட்டு இங்க பில்லி சூன்ய பூஜையெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்கடான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கிருபா, இங்க வந்து எதுக்குடா இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு மாதேஷ் என்ன சொல்றாருன்னா, யாராவது ஒரு மந்திரவாதி இங்க வந்து பூஜை செஞ்சு இங்க இருக்கிற ஆன்மாக்களை எல்லாம் வசியப்படுத்தி கூட்டிட்டு போயிருப்பாரான்னு சொல்லியிருக்காரு. எது எப்படியோ நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கேமரா ஆன்ல தானே இருக்குன்னு கேட்டுக்கிட்டே முன்னோக்கி போயிருந்திருக்காரு. அந்த அறையோட சுவர்கள் முழுவதும் அந்த காலத்துல வாழ்ந்தவங்களோட போட்டோக்கள் தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. மாதேஷ் அந்த புகைப்படங்களை எல்லாம் ஒவ்வொன்னா டார்ச் அடிச்சு காமிக்கிறாரு. கிருபா தான் கையில வச்சிருந்த கேமரால ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அந்த நேரத்துல கிருபா ஒரு விஷயத்தை பார்த்து, மாதேஷ் இங்க பாடுறான்னு பயத்துல கத்தி இருக்காரு. மாதேஷ் என்னடான்னு கேட்டதுக்கு ஒரு புகைப்படத்தை கைய காட்டி இருக்காரு. என்னடா அந்த போட்டோக்கு, அது ஒரு பாட்டியோட போட்டோ தான்டான்னு சொன்னதுக்கு, மச்சான் நீ கவனிக்கல, அந்த போட்டோல இருக்க பாட்டியோட கண்ணு மூடி மூடி திறந்துச்சுறான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மாதேஷ், என்னடா சொல்ற, அதை கேமரால கேப்சர் பண்ணியான்னு கேட்டதுக்கு, அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்டா மாப்ளன்னு கிருபா சொல்லியிருக்காரு. அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி இருக்க அறையில ஒரு சோஃபா ஒண்ணு சடக் சடக்குன்னு ஆடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட மாதேஷ் கிருபா கிட்ட, டேய் கொஞ்ச நேரம் அமைதியாடுறா, உள்ள உனக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா, உள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுதுறான்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் வேகமா டார்ச் அடிச்சுக்கிட்டே அந்த ரூமுக்குள்ள போறேன், நீ கேமரா ஆன் பண்ணிட்டு பின்னாடியே வாடான்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு மாதேஷ் வேகமா அந்த அறைக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. கிருபாவும் பின்னாடியே கேமராவோட வந்திருக்காரு. அவங்க உள்ள போய் பார்க்கும்போது அந்த சோஃபா மட்டும் முன்னாடியும் பின்னாடியும் ஆடிக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்திலே ஒரு சேர் ஒன்று தலைகீழா விழுந்து கிடந்திருக்கு. அந்த ரூம்ல அந்த சோஃபா முன்னாடியும் பின்னாடியும் ஆடுனது இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்திருக்கு. அப்போ கிருபா என்ன கேக்குறாருன்னா, இந்த ரூம்ல காத்தே அடிக்கல, சோஃபா எப்படிடா இந்த மாதிரி ஆடுதுன்னு கேட்டிருக்காரு. இப்போ மாதேஷ் அந்த சோஃபாக்கு பக்கத்துல போய் அந்த சோஃபா மேல கைய வச்சிருக்காரு. சுவிட்ச் போட்ட மாதிரி அப்படியே நின்று இருந்திருக்கு. கிருபா கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே, மாப்பிள்ள கிளம்புவோமாடா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மாதேஷ், டேய் வீடியோ நல்லா போய்கிட்டு இருக்குடா, இன்னும் ஒரு 1/2 hour மட்டும் பொறுத்துக்கிட்டேனா இந்த வீடு மொத்தத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாம கிளம்பிடலாம்டா, கொஞ்சம் பொறுமையாடுறான்னு கேட்டிருந்திருக்காரு. மாதேஷ் அந்த அறையிலிருந்து பக்கத்துல ஒரு சிறிய அறை ஒன்று போயிருந்திருக்கு. அந்த அறைக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. கிருபாவுக்கு பயத்துல முகமெல்லாம் குப்புன்னு வேர்த்திருக்கு. பயத்தோட மாதேஷை பின்தொடர்ந்தே போயிருந்திருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து வர்ற அந்த மக்கி போன வாடை இவங்க 2 பேத்துக்கும் குடலை புரட்டிட்டு வர்ற மாதிரி இருந்திருக்கு. அப்போ முன்னாடி நடந்து போயிட்டு இருந்த மாதேஷ், டேய் எதுக்காகடா இவ்வளவு ஒட்டி வர்ற, கொஞ்சம் கேப் விட்டு வாடான்னு சொல்லிட்டு படக்குன்னு திரும்பி பார்த்திருக்காரு. கிருபா மாதேஷ் கிட்ட இருந்து ஒரு 5 அடி தூரம் தள்ளி நின்னுதான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. திரும்பி பார்த்த மாதேஷ், ஏண்டா கிருபா நீ எதுவும் என் பக்கத்துல வந்தையாடான்னு கேட்டிருக்காரு. இல்ல மச்சான், நான் தள்ளி நின்னுதான் ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இல்ல மாப்ள, என் காதுக்கு பக்கத்துல வந்து யாரோ மூச்சு விட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த மூச்சு காத்து பயங்கர சூடா இருந்துச்சுடா, நீ எது என் கூட வந்து விளையாடுறியோன்னு நினைச்சுதான் நான் அப்படி கேட்டேன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி அந்த மாதிரி நடந்திருக்கும்னு கேட்டிருக்காரு. அப்படி மாதேஷ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கிருபா ஒரு விஷயத்தை கவனிச்சிடுறாரு. மாதேஷோட கன்னத்துல மிகப்பெரிய கீறல் ஏற்பட்டு அதுல இருந்து ரத்தம் கசிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. டே மாதேஷ், உன் கன்னத்துல பாடுறா, ஏதோ காயமாயி ரத்தம் வந்துகிட்டு இருக்கடான்னு சொல்லியிருக்காரு. மாதேஷ் வேகமா கன்னத்தை தொட்டு பார்த்திருக்காரு. மிகப்பெரிய கீறல் காயம் ஏற்பட்டு அதுல இருந்து ரத்தம் கசிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. உடனே தான் பாக்கெட்ல வச்சிருந்த கர்ச்சீப்பை எடுத்து அதை தொடச்சிருந்திருக்காரு. இவ்வளவு பெரிய காயம் கன்னத்துல ஏற்பட்டிருக்கு, ஆனா எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லடா, இது எப்படி நடந்திருக்கும்னு யோசிக்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது ஏதாவது கண்ணாடி எதுவும் கிழிச்சிருக்கும்னு சொல்லி அவரே சமாதானப்படுத்திக்கிறாரு. இப்போ கிச்சனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அறையோட கதவு பாதி உடைஞ்ச நிலையில இருந்திருக்கு. ஆனா அந்த அறைக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு பொருட்கள் அந்த அறை முழுவதும் இருந்திருக்கு. மாதேஷ் அந்த அறையோட வாசல்ல நின்னு லைட் அடிச்சு பார்த்திருந்திருக்காரு. உள்ள பார்த்த மாதேஷுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. அப்படி அவர் அங்க என்ன பார்த்தார்னா, அந்த பழைய பொருட்களுக்கு பக்கத்துல ஒரு கருப்பு கலர் சேலை கட்டிய பெண்மணி தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த மாதேஷும் கிருபாவும் வெளியே ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க.
அப்போ மாதேஷ் கிருபா கிட்ட, டேய் கேமராவை குர்றா, நான் இன்னொரு தடவை போய் அதை நல்லா ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்துடுறேன்னு கேட்டிருக்காரு. கிருபா பயந்துகிட்டே, நான் வாசல்லே நிக்கிறேன், நீ போய் ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்துடுறான்னு கேமராவை மாதேஷ் கிட்ட கொடுத்திருக்காரு. மாதேஷ் பயந்துகிட்டே அந்த கதவு பக்கம் போய் நின்று பார்த்து இருந்திருக்காரு. இப்ப அந்த இடத்துல அந்த உருவத்தை காணோம். மாதேஷுக்கு ஒரு வித பயம் ஏற்பட்டிருக்கு. சரி, நடக்கிறது நடக்கட்டும், நாம வந்த வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு யோசிக்கிறாரு. அந்த அறையோட வாசல் கிட்ட அவங்க வரும்போது மாடியில யாரோ டங்கு டங்குன்னு நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அப்போ மாதேஷ் கிருபா கிட்ட, டேய் மாடியில ஏதோ சத்தம் கேக்குதுடா, வாடா என்னன்னு போய் பார்க்கலாம்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு கிருபா, ஐயா சாமி ஆளை விடுறா, எனக்கு இதுக்கே உயிர் போயிட்டு உயிர் வந்திருக்கு, வாடா வீட்டுக்கு கிளம்பலான்னு கூப்பிட்டு இருக்காரு. அதுக்கு மாதேஷ், டேய் இவ்வளவு தூரம் வந்தாச்சுரா, மாடியை மட்டுமாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாடான்னு கூப்பிட்டுருக்காரு. வரலைன்னா விடவா போறேன்னு சொல்லிட்டு கிருபா மாதேஷ் பின்னாடியே போயிருக்காரு. மாதேஷ் அந்த மாடி படிகள்ல ஏற ஆரம்பிச்சிருக்காரு. கிருபாவும் வேற வழி இல்லாம அவர் பின்னாடியே ஏறி இருந்திருக்காரு. அந்த படிக்கட்டுகள் எல்லாம் உடஞ்சு போன கண்ணாடி துண்டுகள் செதறி கிடந்திருக்கு. மாதேஷ் கிருபா கிட்ட, டேய் பார்த்து வாடா, படிக்கட்டு பூரா கண்ணாடி சில்லா செதறி கிடக்குறான்னு சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் அந்த மாடி படிகள்ல ஏறி முடிச்சு அந்த அறைக்குள்ள நுழையும் போது யாரோ சலங்கையை கட்டிக்கிட்டு ஜல்லு ஜல்லுன்னு ஓடுன மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த கிருபா பயந்து போய் வெளியே ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. மாதேஷ் கிருபாவோட கையை டைட்டா பிடிச்சுக்கிட்டு, மச்சான் இதுக்கெல்லாம் பயந்தோம்னா நம்மளால சேனல் ரன் பண்ண முடியாது, வாடா அந்த அறைக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு இழுத்துட்டு போயிருக்காரு. அந்த மாடியில பல அறைகள் இருந்திருக்கு. அதுல ஒரு அறையோட கதவு மட்டும் கிரீச் கிரீச்னு ஆடிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ பின்னாடி கேமராவை பிடிச்சிட்டு நின்று இருந்த கிருபா கேமரால ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா கத்தி இருக்காரு. உடனே மாதேஷ் கிருபா கிட்ட, என்னடா ஆச்சு, எதுக்குடா அப்படி கத்தி தொலைக்கிறன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மாதேஷ் நடுங்கிக்கிட்டே அந்த கேமராவோட டிஸ்பிளேவை காமிச்சிருக்காரு. அந்த டிஸ்பிளேல என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அந்த தானா ஆடிக்கிட்டு இருக்க அந்த கதவுல ஒரு வெள்ளை கலர் சேலை கட்டிய பெண்மணி கதவுல காலை போட்டு தலைகீழா தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அவங்க அந்த கதவை நார்மலா பாக்குறாங்க, அது தானா ஆடுற மாதிரி தான் தெரியுது. கேமராவோட டிஸ்பிளேல பார்த்தோம்னா அந்த ஆன்மாவோட உருவம் தெரியுது. இப்போ கிருபா கிட்ட இருந்து அந்த கேமராவை வாங்கி மாதேஷ் அந்த கதவு கிட்ட வச்சு பாக்குறாரு. இப்பவும் அந்த உருவம் இவங்களையே பாக்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த இவங்க 2 பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்படி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு சைடுல ஒரு வயசான பாட்டி கையில குச்சியோட நடந்து வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது ஒரு மாதிரி கத்திக்கிட்டே, எதுக்குடா எங்க எல்லைக்குள்ள வந்தீங்கன்னு பயங்கரமான குரல்ல கேக்குது. மாதேஷும் கிருபாவும் அலறி அடிச்சுக்கிட்டு படியில தட்டு தடுமாறி இறங்கி இருக்காங்க. கிருபா பதட்டத்துல படியிலிருந்து தவறி உருண்டு கீழே விழுந்துறாரு. இப்போ கையில வச்சிருந்த அந்த பிளாஷ் லைட் டேமேஜ் ஆகி ஆஃப் ஆயிருது. மாதேஷ் கிருபாவை பார்த்து கத்தி இருக்காரு. டேய் அந்த பிளாஷ் லைட் ஆன் பண்றா, எனக்கு இங்க ஒண்ணுமே தெரியலடான்னு சொல்லி இருக்காரு. மேல மாடியில இருந்து அந்த ஆன்மா பயங்கரமா கத்தி இருக்கு. கிருபா மாதேஷ் கிட்ட, டே மச்சான் கீழே விழுந்ததுல பிளாஷ் லைட் டேமேஜ் ஆயிடுச்சுடா, பாக்கெட்ல இருந்த சிகரெட் லைட்டரை எடுத்து பொருத்தி இருந்திருக்காரு. இவங்க என்னதான் லைட்ல பொருத்தினாலும் யாரோ ஊதி விட்ட மாதிரி அணைஞ்சு போயிருக்கு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த மெயின் டோருக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே அந்த கொலுசு சத்தமும் விரட்டி வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இவங்க என்னதான் மெயின் டோருக்கு பக்கத்துல வந்தாலும் அந்த கதவு இப்ப முழுசா லாக் ஆயிருந்திருக்கு. திறக்கவே முடியாத அளவுக்கு ஜாம் ஆயிருந்திருக்கு. கிருபா மாதேஷ் கிட்ட, மச்சான் சீக்கிரமா கதவை துறடா, அந்த உருவம் பின்னாடியே விரட்டிக்கிட்டு வருதுறான்னு கத்தி இருக்காரு. மாதேஷ் இப்ப முழு பலத்தையும் திரட்டி அந்த கதவை ஒரே இல்லா இழுத்து இருந்திருக்காரு. கதவு ஒரு வழியா திறந்துருது. இப்ப வெளியே வந்த அவங்க 2 பேரும் அந்த காம்பவுண்ட் சுவரை தாண்டி வெளியே குதிச்சிருந்திருக்காங்க. அப்படி அவங்க வெளியே வந்ததுக்கு பிறகுதான் அவங்க 2 பேத்துக்கும் உயிரே திரும்பி வந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ கிருபா மாதேஷ் கிட்ட, மச்சான் நல்ல வேலையா போச்சுடா, உயிரோட தப்பிச்சிட்டோம், நான் கூட உள்ளே மாட்டிக்கிட்டு செத்து போயிருவோம் நினைச்சேன்டான்னு சொல்லியிருக்காரு. மாதேஷ் கிருபா கிட்ட, இதுக்கு மேல இந்த இடத்துல நிக்க வேணாம், முதல்ல வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பதட்டத்தோட அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு போன அவங்க 2 பேத்துக்கும் 15 நாளா அவங்க அந்த வைரஸ் ஃபீவர்னால படுத்த படுக்கையா இருந்திருக்காங்க. என்னதான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அந்த காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையல. அதற்கு பிறகு மாதேஷ் தன்னோட அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு பாடிகார்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு போனதுக்கு பிறகுதான் அவங்க 2 பேத்துக்குமே உடல்நிலை சரியாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு உயிரை பணைய வச்சு அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதையே அவங்க கைவிட்டுறாங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.